தமிழக பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் உதவியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி அருகே ஜெபம் செய்ய சென்ற கிறிஸ்தவர்களை தடுத்து நிறுத்தி குங்குமம் பூசி மிரட்டியதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் ராஜ் உள்ளிட்ட 3 பேர் மீது சுத்தமல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. மத அடிப்படையில் பகைமை ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் உதவியாளர் ராஜ் மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திருநெல்வேலி அருகே ஜெபம் செய்ய சென்ற கிறிஸ்தவர்களை தடுத்து நிறுத்தி குங்குமம் பூசி மிரட்டியதாகவும் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான கல்லூர், சுத்தமல்லி, கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகள் இருந்துட்டு இருக்குது. பெரும்பான்மையாக இங்க இந்துக்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில ஆலங்குளத்தை சார்ந்த ஒரு 30 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த பகுதி மக்களை மதம் மாற்ற முயற்சித்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட ஜெபம் பண்ணதுக்காக அவங்கள தூண்டி இருக்கிறாங்க. அதாவது இந்து மத கடவுள்களை தவறாக சித்தரித்தும், அதே மாதிரி மற்ற ஒரு கடவுளை அவர் மட்டுமே உண்மையான கடவுள்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இதை கண்டு கொதித்தெழுந்த பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்க உள்ள இந்து மக்கள் கட்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரனோட உதவியாளர் அதாவது நயனா நாகேந்திரனோட ஒரு உதவியாளர் அங்குராஜ் அப்படிங்கிறவரும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல இந்த மாதிரி சட்டப்பூர்வம் இல்லாம மத மாற்றம் செய்ய முயற்சிப்பது தப்பு அப்படின்னு கூறினதோட இல்லாம அங்க இருந்த கோயில்ல இருந்த குங்குமத்தை எடுத்து பூச முயற்சித்து இருக்கிறாங்க. இது அந்த பகுதியில ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதே நிலையில அங்க அங்க பொதுமக்கள் இது குறித்து மிகவும் தட்டி கேட்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெபம் பண்ண வர்றவங்களை இப்படி சட்டப்பூர்வம் இல்லாம ஜெபம் பண்றது தப்பு, அடுத்தவங்க மதத்தை புண்படுத்த வகையில பேசுறது தப்பு அப்படின்னு கூறியதோட இல்லாம அவங்களுக்கு திருநார்ப்பு, அதாவது அவங்களுக்கு விபூதி மற்றும் குங்குமம் வைத்தோட முயற்சிட்டு இருக்கிறாங்க. இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து சுத்தமல்லி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் இது குறித்து வழக்கு பதிவு செஞ்சதோட இல்லாம நயனா நாகேந்திரனோட உதவியாளர் அங்குராஜ் அப்படிங்கிறவரை தற்போது கைது செய்திருக்கிறாங்க. அதாவது மதம்ங்கிறதே ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி மனிதத்தின் அடிப்படையிலே மதம் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது ஒரு பாஜகவோட மாநில தலைவரோட உதவியாளரே கைது செய்யப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம, சட்டப்பூர்வம் இல்லாம விருப்பம் இல்லாத ஒரு மனிதரை மதம் மாற்ற முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பகுதி. ஆனா அதையும் மீறி இவங்க மத பிரசங்கம் செய்ய வந்ததையும் அதை இவர்கள் தட்டி கேட்ட வகையில இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்க உள்ள இந்து முன்னணியினர் மட்டுமல்லாது பாஜக பிரமுகர்களிடையே ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.